மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு குழுவை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என கரூர் போலீசாருக்கும் உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நீதிபதி பல்வேறு காட்டமான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றையும் அவர் அறிவித்திருக்கிறார். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கட் ரமணன் இணைந்திருக்கிறார். வெங்கட், முன்னதாகவே நீதிபதி பல்வேறு காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தார். தற்பொழுது என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்? எப்போதிலிருந்து இது செயலாக்கம் பெறும்? இந்த உத்தரவின் குறித்தான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, அந்த வழக்கு தொடர்பாக அரசு தரப்பு மற்றும் தவிக தரப்பு என இரு தரப்பு வாதங்களை கேட்டறிந்த பிறகாக நீதிபதிகள் பல்வேறு கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில தான் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அஸ்ரா கார்க் ஐஜி வடக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு ஆவணங்களை உடனடியாக கரூர் போலீசார் ஒப்படைக்க ஒரு நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வழக்கை முடித்து வைத்து நீதிபதி செந்தில்குமார் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தற்பொழுது இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இரு தரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிபதி இதற்கு முன்னதாக பல்வேறு கேள்வி அரசு தரப்பு மற்றும் தவிக தரப்பு என இரு தரப்பிலுமே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். நீதிமன்றம் இந்த விவகாரத்தை கண்மூடிக்கொண்டு இருக்க முடியாது எனவும் நீதிமன்றம் மௌனமாக இந்த விவகாரத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது, மொத்த உலகமே இதற்கு சாட்சி என நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக அஸ்ரா கார்க் ஐஜி வடக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு ஆவணங்களை உடனடியாக கரூர் போலீசார் ஒப்படைக்க நீதிபதி செந்தில்குமார் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைத்த பிறகாக வழக்கை முடித்து வைத்து நீதிபதி செந்தில்குமார் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக நீதிபதியுடைய கேள்விகள் என்னவாக இருக்கு அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தலைவர் முதல் என அனைவருமே அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். அதே போல பின் தொடர்ந்தவர்களை விட்டு விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக அங்கு என்ன நடந்தது என்பதையே மறந்து விட்டார். தலைமைத்துவத்துக்கான பண்பே இல்லை என இதற்கு முன்பாக இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில தான் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்ததுக்கு பின்னதாக இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் என்பது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமனம் செய்து இந்த வழக்கை என்பது முடித்து வைத்திருக்கிறார். அதாவது வடக்கு ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு ஆவணங்களை கரூர் போலீசார் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவும் ஒப்படையுங்கள் என இந்த வழக்கை முடித்திருக்கிறார். இந்த சிறப்பு புலனாய்வு குழு இதற்கு பிறகாக இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல எனவும் நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினமே முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு ஆணையம் என்பது தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்டு அது தன்னுடைய பணி மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்களும் இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கை தற்பொழுது முடித்து வைத்திருக்கிறார்.